இப்ப நீங்க இந்த ரெசிபில பார்க்குற உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப டேஸ்டியா, டிஃபரெண்ட்டா இருக்கும். குயிக்கா ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபிய பார்த்துட்டு உடனே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உருளைக்கிழங்க தோல சீவி நறுக்கி வச்சுக்கோங்க. வாணலியில எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டு, அதில பெருஞ்சீரகம் சேர்த்துக்க போறோம். நல்ல ஒரு ஃப்ளேவர் குடுக்கும். இதோட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிய பார்த்துக்கிட்டே நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கிட்டே பாருங்க. நான் எல்லா இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன அளவுன்னு கேப்ஷன்ல குடுக்குறேன். கமெண்ட்ஸ்லயும் குடுக்குறேன். இந்த ஃப்ரைக்கு காரமே இந்த காஞ்ச மிளகாய்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு 5 நிமிஷம் கேப்ல இந்த மாரி மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இப்ப மஞ்சள் தூளும், உப்பு சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுவோம்ல உருளைக்கிழங்க வச்சு, அப்பப்போ நம்ம கலரி விட்டுட்டு இந்த மாரி கிரிஸ்பியா வர விடுவோம். அதே மாரி ப்ராசஸ இதுலயும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உருளைக்கிழங்கு ஃபர்ஸ்ட்டு நல்லா வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமா கிரிஸ்பியா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும்போது, நடுவுல கொஞ்சம் சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் விட்டுருங்க. ஸோ இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. உருளைக்கிழங்கு இந்த ஸ்டேஜ்ல நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்ப மாரி நடுவுல சென்டர்ல ஸ்பேஸ் விட்டுட்டு கசகசா சேர்க்க போறோம். இதுதான் இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டியே. கசகசாய அந்த எண்ணெயிலேயே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த கசகசா வெடிச்சதும் உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். அவ்வளவுதான். கடைசியா ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லா கிறிஸ்பியாற வரைக்கும் வெயிட் பண்ணா போதும். சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. எவ்வளவு சிம்பிளா இருந்ததுல இது எந்த ஒரு டிஷ்ன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. யூடியூப்ல ரெசிபிஸ் பார்ப்பீங்க அப்படின்னா நம்ம ஃபேமஸ் சேஜ் அஃபிஷியல் சேனல்ல அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.